அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட Vivo T4x 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6500 mAh மேசிவ் பேட்டரியோட வருது. என்னதான் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருந்தாலுமே ஃபோன் பயங்கர ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. ஓரளவுக்கு வந்து ஸ்லிம்மாகவும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் தராங்க. கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் பண்ணல. இந்த வாட்டி வந்து 1% சார்ஜோட இருக்குது. ஸோ 1%லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் கொடுத்துருக்க அந்த ஒரிஜினல் Vivo சார்ஜர் அண்ட் ஒரிஜினல் விவோட கேபிள் தான் வந்து இந்த சார்ஜிங் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சைட் பை சைடு வந்து நம்ம டெம்பரேச்சருமே வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்து 31.4 இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் 32.3. ஸ்க்ரீனுமே வந்து அரௌண்ட் 32.4 இருக்குது. பேக்ரவுண்ட் ஆப் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. டைமருமே வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ இந்த 6500 mAh பேட்டரியை எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேக் சைடில் டைனமிக் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வரது வந்து பார்த்துக்கலாம். கால் வரும்போதுமே வந்து நமக்கு இந்த டைனமிக் லைட் வந்து க்ளோ ஆகும். லோ பேட்டரியில் இருந்து அப்படின்னா ரெட் கலர் லைட் வந்து க்ளோ ஆகுது. சார்ஜ் வந்து இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சார்ஜிங் பண்ணுறப்பமே வந்து அந்த லைட் வந்து க்ளோ ஆகிட்ருக்கும். பட் நார்மலாக வந்து நம்ம டேபிள் மேலே வச்சு தான் வந்து சார்ஜ் பண்ணுவோம். இந்த பக்கம் திருப்பி வச்சு நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் அந்த மாதிரி திருப்பி வைக்கும் போது இந்த லைட் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் லெஸ் தென் 1 minute வந்து நமக்கு 2% வந்து சார்ஜுக்கு வந்திருக்கு. அண்ட் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எவ்வளோ வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் 30 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 30 minutesல 35% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் 38 வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்கு. பேக் சைடுமே வந்து 38 போயிருக்கு. பட் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி வந்து ஃபீல் ஆகலை. லைட்டாக அந்த வார்ம்னஸ் மட்டும் இருக்குது. சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து பார்த்துலாம். ஸோ மேக்ஸிமம் 39.1. சார்ஜர் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் 41லாம் ரீச் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஃபோன் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி இல்லை. 6500 mAh பேட்டரிக்கு 30 minutesக்கு வந்து 36% அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான். நெக்ஸ்ட் 1 hour டைம் இன்டர்வல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 1 hour 4 minutes சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 73% சார்ஜாக இருக்குது. ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் 37 மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிருக்கு. 37.7 அண்ட் பேக் சைட் 37.7. 38 மேக்ஸிமம் வந்து போயிருக்கு. சார்ஜர் 39 இருக்குது. பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. பட் 1 hour 5 minutes ஆல்மோஸ்ட் 75% அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான். லாஸ்ட் ஒரு 26% இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 1.5 hours வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 97% சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் இந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக சார்ஜ் ஆகும் அப்படின்ற வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா ஃபியூ டேஸ் பேக் நம்ம சேனலில் வந்து F06ஓட சார்ஜிங் டெஸ்ட் பண்ணியிருப்போம். எஸ், அந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி இருந்தாலும் பட் 90 to 100% சார்ஜ் அந்த ட்ரிக்கிள் சார்ஜ் பீரியடில் ரொம்ப லேட் ஆச்சு. பட் இந்த ஃபோன் பாருங்கள், குயிக்காக வந்து 1.5 மணி நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே வந்து 98% வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. அண்ட் டெம்பரேச்சர் என்னால் சுத்தமாக வந்து ஃபீல் பண்ண முடியல. நல்லா டிராஸ்டிக்காக வந்து ட்ராப் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஸ்பீட்ஸ் அந்த 90 to 100%லேயுமே வந்து நல்ல ஸ்பீட்ஸ் மெயின்டைன் ஆகிருக்கு. ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து ட்ராப் ஆகலை. பாருங்கள், ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து 34-35 தான் இருக்குது. ஸ்டில் நான் பேசிகிட்டு இருக்க கேப்பில் 99க்கு வந்துருச்சு. சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து ட்ராப் ஆகிடுச்சு. பாருங்கள், 33க்கெலாம் வந்துருச்சு. ஸோ 99ல் இருக்குது 1.5 மணி நேரத்தில். ஸோ கண்டிப்பாக இன்சேன் ஸ்பீட்ஸு 44 வாட் சார்ஜிங் ஸ்பீட் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து நம்ம ஒரு 5000 இல்லை 5500 mAh பேட்டரி இல்லை. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு மினி பவர் பேங்க் வந்து பண்டில் பண்ணியிருக்காங்க. 6500 mAh அப்படின்றது வந்து இன்சேன். 31 minutesல வந்து 100% சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவலில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான். நான் வந்து அரௌண்ட் ஒரு 1 hour 45 minutes ஆகும் அந்த ட்ரிக்கிள் சார்ஜிங் பீரியட். இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் சீரியஸ்லி வந்து 1 hour 31 minutes அப்படின்ற வந்து சூப்பரான சார்ஜிங் ஸ்பீட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அண்ட் அதுக்கு எத்தனை வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அபோவ் அந்த 90% சார்ஜ்க்கு அப்புறமா நமக்கு டெம்பரேச்சருமே வந்து டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் ஸ்பீட்ஸுமே வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. அதுதான் வந்து சர்ப்ரைசிங். அண்ட் பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங்கில் இங்கே மேக்ஸிமம் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 100% இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்துக்க முடியும்.
ஸோ விவோ T4x பற்றி உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்து ஒரு Q&A வீடியோவுமே வந்து பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து தட்டி விட்ருங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து விவோ T4x இந்த ஃபர்ஸ்ட் செல்ல ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 2 டேஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து அதையுமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுமே வந்து நான் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீல்ஸ் வந்து அங்கே ஷேர் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறதுனால சேனலுக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அது. ஸோ விவோ T4x பற்றி நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் பண்ணலான்ற மாதிரி உங்கள் சஜஷனுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த டாப்பிக்லேயுமே வந்து நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு